சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கும் வந்து அது கொஞ்சம் நான் விவரமா சொல்லணும், நீங்க பொறுமையா கேட்பீங்கன்னா சொல்றேன். மெட்ரோ ரயில் 1 இது 2வது ஃபேஸ். மெட்ரோ ரயில் 1க்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்களோ அப்படியே ஃபுல்லா டீல் பண்ணி பணம் கொடுத்து சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா நடத்தி 2019 லான்ச் ஆயிடுச்சு இல்லைங்களா? நான் கையில டேட்டா வச்சுக்கிறேன், நீங்க அப்புறம் தப்பு ரைட்டு சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ங்க, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சென்னை மெட்ரோ 54 கிலோமீட்டர் லென்த், 2 லைன். இது 2015 ஆரம்பிச்சு கம்ப்ளீட்லி சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராஜெக்டா, சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா 19 லான்ச் ஆயிடுச்சு. அதுல இன்னைக்கு தேதி வரைக்கும் 4 லட்சம் பேர் ஒவ்வொரு நாளும் டிராவல் பண்றாங்க. அதுல 60% காஸ்ட் நாங்க எக்ஸ்டர்னலி எடுத்துட்டு வந்தோம், லோன்ஸ் மூலமா, வேர்ல்ட் பேங்க், ஏடிபி அந்த மாதிரிலாம். சரி, இப்போ ஃபேஸ் 2க்கு வரேன். நீங்க கேட்ட கேள்வி, அதுல 3 லைன் 118 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இது சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம். ஃபேஸ் 2 2018 ஸ்டேட் கவர்மெண்டோட ப்ரொபோசல் that it will be a state sector scheme. ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொபோசல் 2018 ஸ்டேட் செக்டர் ஸ்கீமா நடத்துறோம். சென்டர்ல இருந்து எக்விட்டி பார்ட்டிசிபேஷன் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஸ்கீம். அதோட அர்த்தம் என்னன்னாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்விட்டிக்கு 1 பைசாவும் கொடுக்காது, 10% ப்ராஜெக்ட் காஸ்ட் மாத்த நாங்க கொடுப்போம். No, it's a participation for what do you call some essential administration. I'll explain that. Project cost it would be part of the project cost. So state sector project என்றதுனால மொத்தம் லோன் ஸ்டேட் கவர்மெண்டோட பிஸ்கல் டெபிசிட்ல கவுண்ட் ஆகணும். அதுதான் கடன் யாரு மேல உழுது, கடன் பேமெண்ட் ஒண்ணு, கடன் நீங்க பாரோவிங்க உங்க மேல போட்டுக்கிறீங்களா சென்டர் மேல போடுறீங்களா? சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்னா சென்டர் மேல இருக்கும். டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் 63,246 கோடி, 63,246 கோடி. இதுல 2021 பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டுன்னு ஒரு போர்டு இருக்கும், அது அதன் மூலமா கிளியர் ஆகணும். அதுல எப்படி வந்துச்சுன்னா, பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு மூலமா கிளியர் பண்ணப்பட்டது 22,228 crore கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஓடுது. அதாவது ஈக்விட்டி அண்ட் சபார்டினேட் டெட் அவங்களோடது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்விட்டி சபார்டினேட் டெட் 7,425 crore. மல்டிலேட்டரல் அண்ட் பைலேட்டரல் எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மூலமா வாங்கி கொடுக்க வேண்டிய கடன் 33,593 கோடி. சோ இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னங்க? 2022க்குள்ள கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மத்திய அரசு நெகோசியேட் பண்ணுங்க லோன்ஸ், ஏஐஐபி, என்டிபி, ஏடிபி இவங்க எல்லார்கிட்டையும் நெகோசியேட் பண்ணி எங்களுக்கு லோனுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப டீடைல்டா சொல்லாம ரஃபா வருஷம் நடந்தது சொல்றேன். 2018 டிசம்பர் ஜைகாவோட லோன் அக்ரிமெண்ட் ஆச்சு. 2021 அக்டோபர் ஏஐஐபியோட லோன் அக்ரிமெண்ட் டிஸ்கஷன் பண்ணிட்டோம். 2022 டிசம்பர் திருப்பி இன்னொரு டிரான்ச் ஜைகாவோட டிஸ்கஷன் ஆயிடுச்சு, ஜப்பானீஸ் ஏஜென்சியோட. 2022 டிசம்பர்லயே இன்னொன்னு ஏடிபியோட ஆயிடுச்சு. 2023 ஜூன் ஏஐஐபியோட இன்னொரு டிரான்ச். மொத்தம் 21,560 கோடிக்கு நாங்க நெகோசியேட் பண்ணி லோன் வரவழைச்சிட்டோம்.
சென்னை மெட்ரோ இத்தனை பணம் நம்ம லோன் மூலமா அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம், நெகோசியேட் பண்ணிட்டே இருக்கோம். 21,560 கோடி ஏற்பாடு ஆயிடுச்சுங்க. 18, 21, 22, 22 இன்னொன்னு 23 இப்படி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் மூலமா வரவழைச்சு கொடுக்கிறோம் லோன். இந்த 21,560 கோடியில யூட்டிலைசேஷன், அதாவது இப்ப வரைக்கும் எவ்வளவு உபயோகிச்சிருக்காங்கன்றதுக்கு கணக்கு சொல்றேன். 5,880 கோடி, அதாவது 27% தான் இப்ப வரைக்கும் யூட்டிலைஸே பண்றாங்க. பணம் இருக்குது, வந்துருச்சு, நீங்க அதை வச்சுட்டு நடத்தலாம். ஆனா இவ்வளவுதான் யூட்டிலைஸே பண்றாங்க. சோ லோன் அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு, 21,560 கோடி வந்துருச்சு. ஆனா நாங்க இப்ப வரைக்கும் 5,880 கோடி தான் உபயோகிச்சிருக்கோம். இதுல நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன ஒண்ணு, ஸ்டேட் செக்டர் ப்ராஜெக்டா இருந்துச்சுன்னா FRBMல நீங்க கடன் வாங்கும் போது, அது ஸ்டேட் சட்டங்க, சென்ட்ரல் சட்டம் இல்ல. மோடி போட்டார் எங்க மேல கண்ட்ரோல் இல்ல. ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட்ல அசம்பிளியில பாஸ் பண்ணப்பட்ட FRBM ரூல் பிரகாரம், சாரி ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஸ்டேட்டோட FRBM ரூல் பிரகாரங்க நீங்க up to 2.5% of your GSDP நீங்க borrow பண்ணலாம். அத கோவிட் போது நாம ரேஸ் கூட பண்ணோம். ஐ திங்க் இட் இஸ் அப் டு 3% நீங்க GSDP-ல borrow பண்ணலாம். இப்போ 27% தான் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க. இது ஸ்டேட் செக்டர் ப்ராஜெக்ட்ன்றதுனால வர கடன் உங்க FRBM லிமிட்டுக்குள்ள இருக்கணும். இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேர்டன். அதே இது சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா இருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பேர்டனை எடுத்துக்கும். நாங்க ஆல்ரெடி சொல்லி இருக்கோம், நாங்க இந்த டியூ கோர்ஸ் whenever you think it's fit we'll take it up. நாங்க எடுத்துக்கிறோம் சென்ட்ரல் செக்டர். ஆனா வரவழைச்ச பணத்தை இப்ப வரைக்கும் யூஸே பண்ணாம, சென்ட்ரல் கவர்மெண்டே நீங்க சென்னை மெட்ரோக்கு பணம் கொடுக்கலன்னா அந்த முயற்சி பண்ணி லோன் வரவழைச்சு கொடுக்கறதெல்லாம் யாரு? பின்ன 2018 சொன்னது யாரு? ஸ்டேட் செக்டர் ஸ்கீம்ல இருக்கட்டும்னு. லேட்டர் ஆன் சப்சிக்வென்ட்லி as time comes நாங்க வேணும்னா எடுத்துக்கிறோம் சொன்னது நாங்க சொல்றோம், டெஃபினட்டா சொல்றோம். சோ இப்படியாக இதுல இத்தனை விதமான நுணுக்கங்கள் இருக்கும்போது குத்து மதிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு சென்னை மெட்ரோக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா எப்படிங்க? இத்தனை நெகோசியேட் பண்ணி வரவழைச்ச பணத்தை நீங்க 5,000 கோடி கூட ஃபுல்லா யூஸ் பண்ணாம, 6,000 கோடி கூட ஃபுல்லா யூஸ் பண்ணாம 5,880 யூஸ் பண்ணிட்டு மீதி 21,000 இருக்கிற பணத்தை நீங்க யூஸ் பண்ணலாமே? இல்ல, ஏன்னா எங்க மேல கடன் ஜாஸ்தி ஆயிடும், எங்களுக்கு வேணாம், நீங்க அந்த கடன் சுமந்துக்கங்க, நீங்க கொடுங்க. சரி, முதல்ல இருந்து சொல்லிருக்கலாமே. 2018 it was you who chose to go through the state sector scheme. சோ எல்லாத்திலுமே முழு விஷயத்தை சொல்லாம மோடி அரசுக்கு எகேன்ஸ்டா உபயோகமா இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ல அரை பொய், அரை நிஜம், அரை விஷயம் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு நிறைய உற்சாகமா கேள்வி கேட்கறவங்க நிறைய பேர் கேட்கறாங்க. நான் பதில் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா ஃபுல் ட்ரூத்த போடுங்க, முழுமையான விஷயத்தை வெளிப்படுத்துங்க. அதுல உங்களுக்கு உகந்தது இல்லாதது நான் போட மாட்டேன் அப்படின்னு பண்றதுனால யாரோ ஒருத்தர் வந்து பேசினா போறோம். இதுல ஒளிஞ்சு தெரியறதுக்கு ஒண்ணுமே இல்லதா? நான் டேட்டாவோட கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? 2018 that it will be a state sector scheme. And later on நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி நாங்க சரி all right let's see as the time goes we'll take it over. So don't blame us. ஆக்ஷன் எடுக்கல அப்படின்ற அளவுக்கு பேசாதீங்க. இத்தனை நெகோசியேஷன் ஆயிருக்கு, இவ்வளவு 21 கோடி நாங்க மல்டிலேட்டரல் லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஃபார் சென்னை மெட்ரோ, வேற யாருக்கும் இல்ல.